ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல நாங்கள் ஒரு 1.5 months முன்னாடி ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா, ஒரு 10 days. அந்த டைமில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் எங்கள் ஃபேமிலியோட அப்படின்றத தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸ் வந்து திருச்சியில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கு பேர்ட்ஸ் பார்க் தான். அங்கே தான் வந்து எங்களோட கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் வந்துட்டு ஏலகிரி போயிருந்தோம் ஒரு டைம். அப்போது வந்து அங்கே இதே மாதிரி ஒரு பேர்ட்ஸ் பார்க் அண்ட் ஃபிஷ் அக்வாரியம்லாம் போயிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே ஃபீல் வந்து இங்கேயுமே கிடச்சிது. உண்மையாலுமே திருச்சியில் இருக்கீங்க அண்ட் நியர்பை திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கிடையாது, சின்ன பசங்களுக்கு 150 அண்ட் பெரியவங்களுக்கு வந்து 200 வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சின்ன பசங்களே கொஞ்சம் ஹைட்டெல்லாம் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெரியவங்களுக்கு வாங்குகிற அதே டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பீரியட் அப்படின்றதுனால இந்த டிக்கெட் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். அதனாலே நிறைய பேர் விசிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் மற்றபடி எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஏலகிரி போயிருந்தோம். அங்கேயும் இதே மாதிரியான ஒரு பேர்ட்ஸ் பார்க் அண்ட் ஃபிஷ் அக்வாரியம்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இன்னும் 2-3 விஷயங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களோட குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் அனிமல்ஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்கணும், அதுக்கு ஃபீட் பண்ணி எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் அதை விட பயம் அதிகமாக கண்ணில் தெரிஞ்சுது. ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலி அந்த அனிமல்ஸ் பக்கத்துலலாம் போகிறதுக்கு. ஃபைனலாக வந்து ஃபீட் பண்ணாங்க, அப்புறம் எல்லா அனிமல்ஸையும் தொட்டு பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு பழகிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு இந்த கேமு, அதுக்கப்புறம் மால் போகிறது, சினிமா போகிறது, இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அவங்க நிறைய பேர்ட்ஸோட நேம் தெரிஞ்சுப்பாங்க, நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை பசங்களை பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் அக்வாரியம் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்லாம் பார்த்ததே இல்லை, பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருந்தது. ஏன்னா எவ்வளோ கலர்ஸு அண்ட் பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து ஃபீட் கொடுத்தாங்க மீனுக்கு வந்துட்டு போடுறதுக்காக. அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தண்ணியில் கை வச்சு அதெல்லாம் டச் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்ததை விட இங்கே வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு கேன்டீன் இருந்தது. அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாக தான் இருந்தது. நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock மேலே தான் பார்க்குக்கே போனோம். அண்ட் 5:30 6 o'clock ஆகிடுச்சு இந்த வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கே. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேன்டீனில் எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால என்ன இருக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பப்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இருந்தது. அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எனக்கு உண்மையாலுமே பாம்பு அப்படின்னா கொஞ்சம் பயம்.
ஏதாவது மூவியில் பார்த்தா கூட அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு கனவில் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நான் பாம்புக்கு வந்து ரொம்ப பயப்படுவேன். அதனால் நான் பெருசாக வந்துட்டு இதெல்லாம் நான் பார்க்கல. சும்மா வீடியோக்காக மட்டும் ஒரு சில ஸ்னேக்ஸை வந்து கவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நிறைய ஃபோட்டோ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. அங்கே எல்லாம் ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்குறதுக்காக போனோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த கான்செப்டில் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே இருக்கோம், திருச்சியில் தான் இருக்கோமா அப்படின்றதே மறந்தாச்சு. அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வெளியிலலாம் வந்து ஜஸ்ட்டு நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். இங்கே மட்டும்தான் பேர்ட்ஸ். வெளியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கூண்டுக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அங்கங்கே பறந்துட்டு இருந்தது. அப்படியே அந்த செட் ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸாக இருந்தது. நம்மக்கிட்ட அங்கே வந்து சீட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூப்பிட்டதுமே எல்லா பேர்ட்ஸுமே வந்துருச்சு. ஆக்சுவலி நான் கூட நினச்சேன் ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லா பேர்டுமே வந்து ஃபுல்லாக இருக்கும், நம்மக்கிட்டலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா பேர்ட்ஸுமே வந்து வந்திருந்தது. மேக்ஸிமம் பஞ்சவர்ண கிளி தான் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்தது. ரொம்ப ஜாலியாக ஆக்சுவலி இருந்தது. இந்த பர்டிகுலர் இடத்துல கண்டிப்பாக எனக்கு வேறு ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏதோ நம்ம வேறு ஏதோ ஹில் ஸ்டேஷனில் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு கிளைமேட்டுமே கொஞ்சம் நார்மலாக சில்லுன்னு பார்க்குற எல்லா விஷயங்களுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். உண்மையாலுமே வந்து இங்கே சர்வீஸ் பயங்கரமாக இருந்தது. எங்களோட டேபிள் சுற்றி நின்றுட்டாங்க. நாங்கள் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கஸ்டமர். பட் கொஞ்சம் காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தான். பட் சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது வந்துட்டு நாங்கள் ஒசூர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து திருப்பி வரப்போ என்னோடய அம்மா அண்ட் சிஸ்டரின்லாம், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி பையன் 3 பேர் எங்கள் கூட வந்திருந்தாங்க. ஊருக்கு ஒசூர் வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பெங்களூர் ஒரு சில பிளேஸ்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். மெயினாக இஸ்கான் டெம்பிள் போகலாம். ஏன்னா என்னோடய சிஸ்டரின்லாம் அதை பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். எனக்கு இந்த கோவில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களையும் இங்கே எத்தனை வாட்டி கூட்டிகிட்டு வந்தாலும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச கோவில். லாஸ்ட் டைம் வரப்போ நிறைய வந்து ஒர்க் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரப்போலாம் கூட பார்க்கிங் உள்ள அலௌட் இல்லைனாங்க. ஸோ நாங்கள் ப்ரைவேட்டாக பார்க் பண்ணிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவ்வளோ ஒரு பிஸியான சிட்டிக்குள்ளே ப்ரைவேட்டாலாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச பிளேஸ்க்கு போகிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரத்தில் காரை பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தோம். பட் இந்த வாட்டி வந்துட்டு உள்ளே பார்க்கிங்லாம் பண்ணியிருந்தாங்க அழகாக. அது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெதர் கண்டிஷனில் அப்படியே சில்லுன்னு இருக்க அந்த கிளைமேட்டில் இந்த கோயிலோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இருக்க எல்லா விஷயங்களுமே அப்படி தான். இந்த தெப்பக்குளம்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரசாதம் வாங்க வந்துவிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நம்ம வந்து சாமி பார்த்துட்ருக்க முடியாது. முன்னாடி உட்காந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப கும்பல் வரும் அப்படின்றதுனால ஒரு கொஞ்சம் டைமுக்கு மேலே வந்து நம்ம வெளியில் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பெங்களூரோட மெயின் சிட்டியில் தான் இருக்குது. ராஜாஜி நகர் அப்படின்றதுல கண்டிப்பாக வந்து யாராவது பெங்களூர்லாம் வரீங்கன்னா
இந்த மாதிரி ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே வந்துட்டு மால்லாம் நிறைய இருக்குது. நம்ம மெனக்கெட்டு போகணுன்னே இல்லை. இந்த ஏரியாவை சுற்றி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. நிறைய பார்க் இருக்குது. பார்க்னால் சின்ன பார்க்லாம் கிடையாது, பெரிய பெரிய பார்க். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி நிறைய பிளேஸ் வந்து இந்த சரௌண்டிங் சுற்றி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பெங்களூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. ஆனால் வந்து கால் சுடவே சுடாது. என்னோடய சிஸ்டரின்லா தான் கேட்டா, அண்ணி என்ன நீ இந்த ஊரில் வந்து வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, கால் வந்து சுடவே இல்லை, ஒரு மாதிரி இதமாக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான், வெயில் பெருசாக உரைக்கவே உரைக்காது. மேபி நம்ம ஊர் சைட்லேருந்து நம்ம வந்ததுனால நமக்கு வந்து இது பெருசாக தெரியல. பட் இங்கே இருக்கவங்களுக்கு இதையுமே வந்து வெயிலுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னெல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்தது. பட் பரவாயில்ல, கோயில் சன்னதியில் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி கோவிலெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டு மால் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலி அவ்வளோதான் டைமும் இருந்தது. நாங்கள் வந்து கூபன் பார்க்கு இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கு இப்போயே பார்த்திங்கன்னா 2 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்படின்றதுனால சரி மால் மட்டும் போயிட்டு அதுக்கு மேலே டைம் இருந்ததுன்னா போகிற வழியில் அந்த பார்க்குக்கு போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இந்த மால் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து பெங்களூருக்கு அவ்வளோ வாட்டி வந்திருக்கோம். இந்த கோவில், இந்த மால், இந்த ஏரியா பர்டிகுலராக அவ்வளோ வாட்டி வந்திருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் கூகுள் மேப் போடுறப்ப ஒவ்வொரு ரூட் தான் காட்டுது. கரெக்டாக இந்த வழியில் தான் போயிட்டு இந்த வழியில் தான் வரோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஒவ்வொரு வாட்டியுமே வந்து போகிற வழி புதுசாக தான் இருக்கும். ஆனால் ரீச் பண்ணுற இடம் பழசாக இருந்தாலும் போகிற அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்றதே தெரியாது. அந்த மேப் பார்த்து போவோம். ஸோ ஆனால் உண்மையாலுமே பெங்களூரில் ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம். அந்த விஷயத்தில் நான் ஹஸ்பண்டை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக பெங்களூரில் ஆன் டைமில் ஏதாவது ஹோட்டல் போனாலே நமக்கு ஃபுட்டு வந்து செட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்து 3:30க்கு போனோம். ஒரு குட்டியாக ஒரு ஷாப்லலாம் போய் சாப்பிட்டோம். அவங்க யாருக்குமே வந்து அது செட் ஆகலை. பிகினிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். எங்களுக்கு அது பழகிருச்சு அப்படின்றதுனால ஓகே. பட் அவங்களாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருந்த ஏசியா மால் வந்து போயிருந்தோம். இந்த மால் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே ரொம்ப பெரிய மால் அண்ட் லக்ஸூரியஸான மால். நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமே வந்து அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த மால். ரொம்ப வர்த்துன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நம்ம பார்த்த அந்த டெக்கார்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வச்சுருந்த பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீ, ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, எல்லாமே ஒரிஜினலாக தான் இருந்தது. நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. எங்களுக்கு வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி கார்டனில் இருந்த மாதிரி இருந்தது. ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருந்தோம். என்னோடய சிஸ்டரின்லாம் தான் கேட்டாங்க, அண்ணி இந்த ஊர்லலாம் வந்துட்டு செங்கல் மணல்லாம் வச்சு வீடே கட்ட மாட்டாங்களா, ஃபுல்லாக கிளாஸ்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பெங்களூரில் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அது தான். எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். ஒரு சில டைம்லாம் இது எப்படி பாசிபிளுங்கிற மாதிரிலாம் தோணும். அந்தளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஊருன்னு சொல்லலாம் இது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே தேன்கூடு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்கார் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபுல்லாகவே கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது.
பபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இடையில வந்து ஒரு சின்னதாக கண்ணுக்கு தெரியாத ரோப் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது, அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் வியூ தான் வந்துட்டு நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. 2 முக்கியமான இடத்துக்கு வந்து என்னோடய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பிளேஸ் இருக்குது ஆக்சுவலி பெங்களூர்லேயே நாங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது. எனக்கு இந்த டிராஃபிக் அப்படின்ற ஒரே விஷயத்தினால மட்டும்தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. மற்றபடி இங்கேயே சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய பார்க்கெலாம் இருக்குது. பேலஸ் கூட இருக்குது. இங்கே வந்து பெங்களூர் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரப்பெல்லாம் அம்மா அப்பா கூட போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். இல்லை அப்படியே அந்த ஜில்லுன்னு அந்த கிளைமேட்டில் இந்த வாட்டர் ஃப்ளோ, இந்த லைட்டிங்கில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்குமே ஒரு சில குட்டி குட்டி காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே அவங்களெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இனிமேல் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருந்தும் ஒரு சில சொதப்பெல்லாம் நடந்தது. பட் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பினதுனால சேஃபாக நாங்கள் வந்து கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டாமல் போயிட்டோம் வீட்டுக்கு. ஸோ அதாங்க ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye, good night.